அதுல சிலுவையை பற்றி சொல்றேன். நான் ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். வாணிபாடி முத்தமிழ் கொஞ்சம் பிரகாசன் இருக்கிறார், அவர் தான் சாட்சி. நம்ம ஐயா காதலையா இருக்காங்க. 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால வாணிபாடி முத்தமிழ் மன்றத்துல இஸ்லாம் வளர்த்த தமிழ், வைணவம் வளர்த்த தமிழ், சைவம் வளர்த்த தமிழ், கிறிஸ்தவம் வளர்த்த தமிழ், பௌத்தம் வளர்த்த தமிழ் பேசுறதுக்கு பௌத்தம் வளர்த்த தமிழ் பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதுக்குதான் என்ன கூப்பிட்டாங்க. பிரகாசத்தை பற்றி யாருன்னா வரலதான் நான் பேச சொல்லுவேன். அதுக்கு ஒரு இடம் பேச கொடுத்துருந்தார். கிறிஸ்தவம் பேசுறதுக்காக வரல. அதுக்காக என்ன பண்ண, வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு ஃபாதரை பேச கூப்பிட்டுருந்தார். அந்த ஃபாதர் வேலைக்கு வந்தார். அவரும் அவ்வளோ பேசாத அவர் சொன்னார். நான் வேணான்னு சொன்னேன், கேட்க மாட்டாங்க, கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு உதாரணம் சொன்னார். அவர் சொன்னதுதான் நான் சொல்றேன், இல்லைன்னா ஊழிஸ் கல்லூரிக்கு நான் சொல்ல முடியாது. அந்த ஃபாதர் சொன்னார், நீங்க இப்பெல்லாம் இந்த டெலிஃபோன் டவர் மாதிரி மேலே ஏறி போராட்டம் பண்ணுவோம். வீட்டில் கொண்டாடி சாப்பாடு உப்பு போடலன்னு சண்டை வந்தா கூட மேலே ஏறி உடனே போலீஸ் எல்லாம் வந்து இறங்குப்பா சமாதானம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர்ல ஒரு பெரிய கோபுரத்து மேலே ஏறினா ஊர்ல எல்லாரும் இறங்கி வேடாம இறங்குறேன். அந்த ஊர்ல ஒரு ஃபாதர் இருந்தார். எல்லாரும் சொன்னாங்க அந்த ஃபாதர் ரொம்ப மரியாதை கொண்ட ஃபாதர். அவர் வந்து சொன்னா இவன் கேட்பான், ஃபாதரை கொடுப்பாங்க. அந்த ஃபாதர் வந்தார். அவர் சொல்லிட்டே வந்தாரு. ஊரு சொல்லியே கேட்கல. நான் சொல்லியா கேட்க போறேன், அவன் எங்க இறங்க போறான் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிட்டு எடுப்பு முதல்ல ஒரு சிலுவை போடும், அப்புறம் அவங்ககிட்ட பேசும். உங்களுக்கு தெரியல, கிறிஸ்தவ சகோதரர் உடனே கிராஸ் ஒரு பெரிய சிலுவையா போட்டுருவோன்னு ஃபாதர் என்ன பண்ணாரா அப்படின்னு ஒரு சிலுவை போட்டு முடிச்சாரு. கடற்கரை முடியாம இறங்கி வந்துதான் எல்லாரும் கேட்டாங்க, என்னடா யார் கூப்பிட்டாலும் வரல, அவன் கூப்பிட்டா வந்தேன், அதான்டா பெரிய மனுஷன். அவன் சொன்னானா, என்ன பெரிய மனுஷன், மிரட்ட இந்த மிரட்டாங்க, ஒழுங்கு மரியாதையா இல்லைன்னா ஒரே வெட்டு இருக்காங்க. நீங்க சிலுவையை கூட எப்படி வேணாம் பார்க்கலாம். என்னதான் சொல்றா பாருங்க, சிலுவை எல்லாத்துக்கும் தெரியல. இப்படி ஒன்று ஒரு வழியை மறு வழியால் மறிப்பது விதியாகும். நீ ஒண்ணு நினைச்சிட்டு போவ, இன்னொன்னு ஒரு வழியை மறு வழியால் மறிப்பது விதியாகும். இதை உணர்த்துவதே நாம் இருக்கும் சிலுவையின் அடையாளம். சிலுவையிலே மனது வைத்தால் சிந்தை தெளிவாகும், சிந்தையிலே தெளிவு வந்தால் வந்தது சுகமாகும். உன் மனசில் எது வருதோ அது உனக்கு சொர்க்கம்.